ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து கிராமத்துலலாம் வந்து காய்கறி இல்லைன்னா அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பருப்பு உருண்டை குழம்பு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக செய்திடலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்கறி இல்லாமல் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சமையல் பண்ணியிருப்போங்கிற அந்த ஒரு ஃபீலும் வராது. அப்படி ஒரு சுவையையும் கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பருப்பு வடை குழம்பு நான் எப்படி செய்வேங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கப்பால் 1/4 கப்பு நான் துவரம்பருப்பு ஊற வச்சேன். அதை வந்து ஊறி இப்போ 3/4 கப்பு 3.5 கப்புக்கு இந்த 3.5 கப்பு இவ்வளவு இருந்தது, இவ்வளவு இருக்குது. இதில் 3/4 கப்பு ஆயிருக்கு. இது நல்லா ஒன்று அரையாக பொடிச்சிட்டு பாதி நல்லா மசியாக அரைச்சி இதை எடுத்துக்கணும் தனியாக. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து இந்த 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இது கூட வேறு எதுவும் சேர்க்கறதில்ல, இதை மட்டும் நல்லா மசியாக அரைச்சிக்கணும். புளி வந்து இந்த இருங்க ஒரு பிடிச்ச ஒரு முட்டி எடுத்துருக்கேன். இப்படி இதில் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு அன்றைக்கி தேவையான ரைஸை எடுத்து கழுவிட்டு தண்ணி இருத்துட்டு இந்த 2வது தண்ணியோட வச்சுருக்கேன். இந்த தண்ணியை இருத்து இந்த தண்ணியை ஊற்றி இந்த புளியை நல்லா ஊற விடணும். குழம்பு கரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முழுசுமே இந்த தண்ணி அரிசியிலேருந்து கழுவி எடுக்கிற தண்ணியை தான் வச்சுக்குவேன் நான். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்குவோம், அந்த மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ இது ஊறட்டும். இது நல்லா இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தேங்காயையும் இந்த பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பருப்பை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன் நான். அந்த அதில் இருந்த தண்ணியோடு சரி மேலே ஊற்றிலாம் அரைக்கலை. கூடிய மட்டும் இந்த மாதிரியே அரைங்க, இல்லைனா அப்புறம் தண்ணியாக போயிடுச்சுன்னா உருண்டை நல்லா பிடிக்க வராது. அதனால் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். இப்போ அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இதில் அரை டீஸ்பூன் சோம்பு தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் தான் இது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சது. 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இந்த 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம். 20 பல்லு பூண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுடணும். கிராம்பு, சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கேன். இது 2யும் இதில் போட்டு ஒன்றா கொஞ்சம் லேசாக பொடிச்சு போடுவோம். அதில் நல்லா பொடி பண்ணியாச்சு. இதையும் போட்டுடலாம். அதில் இதை நல்லா கைவிட்டு அப்படி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா கலந்துடணும். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து உருட்டி வைப்போம். இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக வைக்க வேண்டாம், ஒரு நார்மல் நிதானமான சைஸாக வைங்க. ஒரு லட்டு அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். இது அந்த மாதிரி வச்சா தான், இல்லைன்னு ரொம்ப பெருசாக வச்சா வேக லேட் ஆகும். அவ்வளோதான். இதை அப்படியே இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். அது வேகிறதுக்குள்ளார நம்ம வந்து குழம்பு கூட்டிடுவோம். நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் புளியை. பாருங்கள், புளி நல்லா கரைச்சாச்சு. இப்போ குழம்பு கரைக்கிறதுக்கு என்னென்ன போடணும்னு பார்த்துடலாம் நம்ம. இதில் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். 3 டீஸ்பூன் மல்லி தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அரை டீஸ்பூன் சோம்பு தூள் போட்டிருக்கேன். அந்த 1 கப்பு தேங்காய் காட்டின இல்லையா, அந்த தேங்காய் அரைச்ச விழுந்து அப்படியே இதில் கலந்துருவோம். நல்லா கரைச்சாச்சு. உருண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, வெந்தும் இருக்குது. நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள், கையிலலாம் ஒட்டலை. இது இப்படியே இருக்கட்டும். குழம்பு தாளிச்சிருவோம் நம்ம. இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதில் சின்ன துட்டு பட்டையும் 2 பிஞ்ச் கடல் பாசியும் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 6 பல்லு பூண்டு நசுக்கி வச்சது, ஒரு 8 கருவேப்பிலை. இதில் ஒரு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு தாளிப்புக்கு மட்டும் தனியாக ஒரு பிரிஞ்சி இலை. இது போதும், வதங்கினது போதும். இப்போ இந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்க குழம்பு ஊற்றிடலாம். அதில் இப்போ இதில் வெந்திருக்கிற இந்த பருப்பு உருண்டை எல்லாத்தையும் போட்டுடலாம். மெதுவாக போடணும், தெரிக்காமல். அப்படியே
இது நல்ல ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், இது நல்ல கரெக்டான பதத்தில் இருக்குது. இவ்வளோ திக்கு இருந்தால் போதும். இதுக்கு ஆறணுன்னு இன்னும் கொஞ்சம் திக்காகும் வேறு. அதனால் இதோட அடுப்பை நிறுத்திடலாம். ஒரு கொதி வந்தால் போதும். உருண்டை போட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். அந்த மசாலாவோட பச்சை வாடை போனாலே போதும். உருண்டை வந்து ஆல்ரெடி வேக வச்சது தான். அவ்வளோதான், ஆயிடுச்சு. உருண்டை குழம்பு வச்சாச்சு நம்ம. பாருங்கள், ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு வச்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா வளவன்.